மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரூர் செல்லுகிறார் நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய். இவர் கரூருக்கு ஏன் போறார் அப்படின்னா, அங்க வந்து சில வேலைகளை மிச்சம் வச்சிருக்கிற வேலைகளை முடிப்பதற்காக போகிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர், வளர்ந்து கட்ட அமைச்சராக இருக்கிற ஆதவோட வாய் என்ன சொன்னுச்சுன்னா, கரூர்ல எங்களுக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதை கண்டிப்பா நாங்க போய் முடிச்சே ஆகணும், கரூர் கணக்கா முடிக்காம தீக்காம விடமாட்டோம்னா இல்லையா. அது அந்த வாய் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. சிபிஐலையும் வழக்காக மறுபடியும் திருப்பி புது வழக்கு போடுங்கன்னு திமுக சார்பில் ஒரு மனுவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில கரூர் செல்லுகிறார் சோசப் விஜய். கரூர்ல ஒரு கம்பெனி தொடங்கி வைக்கிறாரு. அந்த கம்பெனி ஏற்கனவே திமுக அரசாங்கத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட கம்பெனி. அதை இப்ப தொடங்கி வைக்க தான் போறாரு. உடனே அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. தாவேகா கும்பல் என்ன பண்ணோம்னா, பாத்தியா வந்து 50 நாள்ல கம்பெனி ஆரம்பிச்சிட்டாருன்னு. அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட கம்பெனி இப்ப தொடங்கி வைக்க தான் போறாரு. ரைட். இப்ப 41 மரணங்கள் நடந்திருக்கு இல்லையா கரூர்ல. அதுவும் இந்த நடிகனை பார்க்க வந்து நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல சோசப் விஜய், இந்த சோசப் விஜயை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக ஒரு தகவல் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வரல. இந்த தாவேக அரசுல எதுவுமே அதிகாரப்பூர்வமா வராது. காவல்துறையுடைய செய்தி குறிப்பு கூட அதிகாரப்பூர்வமா வராது. யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எவன்டா ரிலீஸ் பண்ணான்னு இப்ப வரைக்கும் தெரியாது. ஊடகங்கள் அதை எடுத்துக்கிட்டு பெரிய செய்தி பிரேக்கிங் போட்டு திரிவானுங்க. பூரா பொய்யா பேசுவானுங்க. இது ஒரு பக்கம் தனி. இப்போ அவர் கரூருக்கு போறாரு. போற இடத்துல ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. ஒரு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஒரு 5000 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் அது இந்த கொலகார பஸ் இருக்குல்ல ஒன்று, இந்த பஸ் போய் தானே 41 பேரை நசுக்கணுச்சு. அந்த பஸ் போதா போலியான்னு தெரியல நமக்கு. ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பந்தல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த காரணமான பஸ்ஸை நவுத்தினுக்கு போய் A1 அக்யூஸ்டா இருக்கிற ஆதவ் போய் அந்த ஆய்வு பண்றாரு. அப்புறம் புசி ஆனந்த், இன்னும் பல தலைவர்கள் இப்ப போய் அந்த தொகுதியில எம்எல்ஏவா வெற்றி பெற்று இப்ப தாவேகால சேர்ந்த 30 வழக்கில் குற்றவாளியாக இருக்கிற, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கனிமவள கொள்ளக்காரன், அதிகமான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விஜயபாஸ்கர், ஒரு விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற ஆதவ், இவர் ஒரே கார்ல ஏத்திட்டு போறாரு. இந்த கூத்தலை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இப்ப அந்த 41 பேருக்கு நாளைக்கு அரசாணை வழங்குவதற்கான திட்டம் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து எந்த விதத்துல ஏற்புடையது? ஒரு நடிகனை பார்க்க வந்து நடிகன் தாமதமா வந்து இந்த 41 மரணத்துக்கு காரணம் அந்த நடிகன் எந்த உயரத்துக்குன்னா போலாம், யாராவனா மாறலாம். இப்ப இன்னைக்கு அவர் நாட்டினுடைய முதலமைச்சர் சோசப் விஜய். அன்னைக்கு அவர் வெறும் நடிகனை பார்க்க வந்தவங்க, நடிகரை பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுன்னா, அரசு வேலைக்காக படிச்சு காலங்காலமா காத்து கிடந்து பல எக்ஸாம் எழுதி அதுல தேர்வாகுமா ஆக மாட்டோமா, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்ப என்ன பண்ணோம்? வாயில என்ன வச்சுக்கணும்? அயோக்கியத்தனமா இல்லையா இது? அப்ப இது ஆணவத்தினுடைய உச்சம், அதிகார துஷ்பிரயோகம். இப்ப 41 குடும்பத்துக்கு வந்து நம்ம என்ன வேணா இழப்பீடு கொடுங்க. உங்களை பார்க்க வந்து தானே செத்தாங்க. நீங்க ஆல்ரெடி 20 லட்சம் கொடுக்குறேன். நீங்க அதுல 2 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 39 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அந்த காசு உங்க காசு. அது கூட உங்க காசா இல்லையான்னு தெரியல. அது இன்னும் இது வரைக்கும் வந்து வருமான வரித்துறை அது கேட்கவே இல்லைங்க. இப்போ வரைக்கும் அந்த காசு எங்கெந்தரா வந்தது, யார் கொடுத்த காசு, அதற்கு கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணியான்னு கேட்கல. வருமான வரித்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்து கண்ட்ரோல்ல இருக்கு. அது கேட்குமா? கேட்காது. அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துச்சு. அப்போது இருந்த முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் கொடுத்தாரு. ஆக்சுவலா இந்த நிதி உதவி கொடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லை. அரசு வேலை என்பது அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. இப்போ அப்படி செத்து போறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கணும்னா நியாயப்படி இந்த மக்கள் என்ன பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடி செத்தாங்களா? அது செத்த குடும்பங்கள்ல சில மரக்கரண்ட கேஸுங்கள்லாம் இருக்கு. ஒரு கிழவி ஒன்று பேசிச்சு, அது இன்னும் அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து அந்த கரூர் மக்கள் மீது நமக்கு, அது குறிப்பா இந்த இறந்து போன சில குடும்பங்கள், இதெல்லாம் என்ன ஜென்மங்க, சோறு தான் தின்றாங்களான்னு டவுட் வருது நமக்கு. ஏன்னா என் புள்ள செத்து நான் போனா போயிட்டு போறாங்க, என் புள்ள மாதிரியே விஜய் இருக்காரு. மானங்கட்ட 20 லட்சம் பேச வச்சுது. 20 லட்சம் பேச வச்ச விஷயம் ஒரு மரணத்தை கூட சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு இழப்பை கூட சர்வசாதாரணம் எடுத்து, என் குழந்தை செத்து போயிட்டான், இது வரைக்கும் நடிகனை இவ்வளவு பக்கத்துல போய் பார்த்ததே இல்லை. கேவலங்க. ஒரு பணம் காசு மனுஷனை எப்படி எல்லாம் பேச வைக்குது பாத்தீங்களா? சரி, அந்த காசு வந்துருச்சு, அதோட மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். அது என்ன அரசு வேலை? இப்ப நீங்க அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடியோ, அல்லது மண்ணை காப்பதற்காக போராடியோ, நாட்டை காப்பதற்காக போராடியோ, எல்லையில போராடி உயிர் நீத்த ராணுவ வீரர் குடும்பத்துக்கோ அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா பாராட்டலாம், சல்யூட் பண்ணலாம்.
அப்படி பார்க்க போனீங்கன்னா தூத்துக்குடி பகுதியே காப்பாற்றணும். ஸ்டெர்லைட் ஆலையால ஏராளமான மக்கள் வியாதியில மாட்டிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது, கொடுமையான வியாதிகள் வருது, ரொம்ப பயங்கரமான சிக்கலுக்குள்ள நாங்க அவதிப்படுறோம்னு சொல்லி 100 நாட்களுக்கு மேலாக போராடிய அந்த மக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமாக காக்கா குருவி சுடுறது மாதிரி போலீசால் சுட்டு கொல்லப்பட்ட 13 குடும்பங்கள், 13 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்துக்கு அது என்ன, அவன் வந்து வேணுட்டே வந்து வேடிக்கை பார்க்க வந்தா செத்தான்? அது மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய மண்ணை காப்பதற்கான போராட்டம், அந்த பகுதியை காப்பதற்கான போராட்டம். அந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு கூட வேலை கொடுக்கல, அரசு வேலை. அது கொடுத்தா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க உண்மையிலேயே அவர்களுக்காக போராடல. ஆனா இந்த 41 மரணங்களும் வேடிக்கை பார்க்க வந்து செத்து போன கேஸ். அது யாரை வேடிக்கை பார்க்க வந்தாங்க? ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்க வந்தாங்க. நடிகை என்ன சாதிச்சு கீஸ்டர்? அதுக்கு முன்னாடி ஒரு ஆணியம் புடுங்கல. சரி, இப்ப முதலமைச்சரை வந்து 50 நாள் 55 நாள் 60 நாள் என்ன கீஸ்டர்? ஒரு ஆணியம் புடுங்கல. ஏற்கனவே திமுக அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சதோ ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் அவர் கரூர்ல திறக்க போற கம்பெனி கூட திமுக அரசாங்கம் கொண்டு வந்த கம்பெனி. மனசாட்சி உள்ள இருக்கிறவன், நியாயமா இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? இது திமுக அரசாங்கம் கொண்டாந்தது தான், இப்ப நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா எந்த அரசாங்கமும் அதை சொல்லாது. நீங்க அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்ததை திமுக செய்யும், திறந்து வைக்கும். அவங்க தொடங்கி வைப்பாங்க, திறந்து வைப்பாங்க. திமுக கொண்டு வரும், அதிமுக திறந்து வைக்கும். இது காலங்காலமா அரசாங்கங்கள் வரும்போது மாறும்போது செய்யற விஷயம்தான். இதை நம்ம தப்பா நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த 41 மரணங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை என்பது விஜயனுடைய அயோக்கியத்தனத்துடைய உச்சம். சோசப் விஜய் இதை ஏன் செய்யறாரு? இவர் தான் மேடையில பேசும்போது சொன்னார், மிஸ்டர் ஸ்டாலின் சார், ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு செய்யக்கூடாது ஸ்வீட்டு அப்படின்னு பேசினார்ல. இது என்னது? ஊரா விட்டு நெய் எடுத்து ஏன் உங்க குடும்பத்துக்கு, உன்னை பார்க்க வந்து செத்து போன குடும்பத்துக்கு யாரு வீட்டு காசு எடுத்து நீ ஸ்வீட்டு செய்யற? அரசு வேலை என்ன சும்மாவா? காசு கொடு. நீ தான் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கல. 20 லட்சம் கொடுக்கலன்னா 2 கோடி கொடு. உன் பணத்தை கொடுப்பா. 600 கோடி 800 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கல, உன் காசை கொடு. உன்னை யார் கேட்க போறா? நிவாரண உதவி வழங்குவது தப்பு இல்லை. நிவாரண உதவி ஆல்ரெடி 10 லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு விட்டது. நீ கட்சி சார்பா உன்னை பார்க்க வந்து செத்தான்ற குத்துச்சில்ல ஏதோ ஒண்ணு, அதனாலதான் 20 லட்சம் அறிவிச்ச. எங்க போய் இவங்க சாட்சி சொல்லி நம்மளை கொலைகாரனாக்கி விட்டுருவாங்களோ, அந்த கொலைக்கேசில சிக்க வச்சிருவாங்களோ பயந்து போய் விக்டிம் எல்லாருமே உனக்கு சாதகமா மாத்துறதுக்காக அந்த வேலையை செஞ்ச. சிபிஐ வேடிக்கை பார்த்துச்சு, இப்போ வேடிக்கை தான் பாக்குது. ஆக்சுவலா திட்டமிட்டபடி இந்த விழாவே நடத்தக்கூடாது, இந்த திட்டமே செயல்படுத்தக்கூடாது. சிபிஐயும் உச்ச நீதிமன்றமும் நீதிமன்றங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் இந்த விழா நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. ஏன்னா கரூர் என்பது சோசப் விஜய் ஒரு விக்டிம் இல்ல, சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், விக்டிம் கிடையாது. விக்டிம்களை அவர் தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கான வேலையை செய்கிறார். அவர் பேரு எஃப்ஐஆர்ல இல்ல, அவர் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி தப்பிச்சாலும் இந்த கூட்டம் ஏன் வந்துச்சு? ஒரே கேள்விதான், சிம்பிள் கேள்வி. இந்த 41 பேர் செத்து போனதுக்கு எது காரணம்? இவ்வளவு ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்க திரண்டது யாரால? யாரை பார்க்க வந்தாங்க? இந்த நடிகை ஜோசப் விஜய் தானே, சோசப் விஜய் தானே பார்க்க வந்தாங்க. அப்ப இதற்கு காரியமா யார் மாட்டியிருக்கணும்? நியாயப்படி திமுக அரசாங்கம் செஞ்ச மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னன்னா, நல்லதோ கெட்டதோ ஆனது ஆகி போச்சு அப்படின்னு சோசப் விஜய குற்றவாளியாக அன்னைக்கு வழக்கில் A1 அக்யூஸ்டா சேர்த்திருக்கணும். அன்னைக்கு வழக்கில் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த வாய் ஆட முடியாது. அவர் முதலமைச்சர் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், அதிபர் ஆகட்டும், ஜனாதிபதி ஆகட்டும், எதை வேணா ஆயிட்டு போட்டோம் சோசப் விஜய், நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா அவரை பார்க்க வந்தா செத்து போனா 41 பேர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை மாத்திக்கவே முடியாது நம்மளால. உண்மையான மக்கள் யாருமே அதை மறக்க மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டாங்க. இதுதான் காரணம். அந்த தாமதம் தான் 41 மரணத்திற்கு காரணம். நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நான் இல்ல, உண்மையை பேசுகிற அனைவருமே சொல்லுகிற வார்த்தை என்னவா இருக்கும்னா, 41 மரணத்துக்கு காரணம் சோசப் விஜய் தான். சோசப் விஜய் தான் அதுக்கு காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஆணவத்தினுடைய உச்சமோ, திமிரனுடைய உச்சமோ, தான் என்கிற அகம்பாவத்தினுடைய காரணமாக நான் எப்ப போனாலும் எனக்காக காத்து கிடப்பானுங்க, அவனுங்க கிடக்குறானுங்க, செத்தா காசு தூக்கி வீசி போட்டுடலாம்ன்ற இந்த ஆணவம் தான் அந்த 41 மரணத்துக்கு காரணம். நீங்க காசு கொடுத்துட்டீங்க, அரசாங்கம் அப்ப 10 லட்சம் கொடுத்துருச்சு. அது இல்லாம கமலஹாசன் அது இதுன்னு எல்லாரும் போய் காசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கும்
30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா பணம் போய் சேர்ந்துருச்சு. அதுல சில குடும்பங்கள் செத்தாலும் பரவாயில்லங்க, எங்களுக்காக விஜய் கிட்ட இருந்து பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி, இந்த ஜென்மங்களுக்கு எதுக்கு அரசு வேலை? அப்ப அரசு வேலைக்கு காத்துக்கிட்டு எழுதி போட்டு எக்ஸாம் போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களா பைத்தியக்காரனா? இதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்க்கிறாங்க. இப்ப நீங்க வந்து நாம் தமிழர்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. 41 பேருக்கு நீங்க வந்து வேலை கொடுக்கூடாது, அரசு வேலை. இது எப்படி மனவாத பார்த்தானுங்க தெரியுமா? கரூருக்கே போக விடாம திமுக தடுக்குது, கரூருக்கு போவதை திமுக தடுக்குது. ஏன்னா கரூருக்கு ஏன் போறாருன்னா 2 விஷயங்க. ஒண்ணு, இந்த 41 அந்த குடும்பங்களை மடை மாற்றுவதற்கான வேலை. எந்த விதத்திலையும் சிபிஐல வழக்கு நிலுவையில் இருக்கு, நம்மளை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு காசு கொடுத்ததோடு இல்லாம இப்ப இந்த மாதிரி ஏதாவது அரசு வேலை அது இதுன்னு கொடுத்து அவங்கள ஆஃப் பண்றதுக்கு ஒண்ணு. 2வது, கரூர்ல மீண்டும் இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்ப இடைத்தேர்தல்ல மறுபடியும்னு சொல்ற முடியாது நம்ம. விஜயபாஸ்கர் இப்ப வந்து அந்த 30 வழக்குல சிக்கியிருக்காருல்ல, கனிம வள கொள்ள, வருமானத்தை அதிகமான சொத்து சேர்த்த ஆளு, ஏராளமான பஞ்சாயத்துல சிக்கினவர், தேர்தல் அதிகாரி மிரட்டின வழக்குன்னு 30 வழக்குல சிக்கி இருக்கிற யோகிய சிகாமணி விஜயபாஸ்கர், அவர் மறுபடியும் அந்த கரூர்ல மீண்டும் சீட்டு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அப்படி சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இடைத்தேர்தல் பிரச்சாரமாக நாளைக்கு அதை செய்வதற்கு தான் சோசப் விஜய் அங்க போறார். மானங்கட்டத்தனமான ஒரு செயல்பாடு இது. இதுல மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே அவர்களுக்கு இல்லை. துப்புனா தொடச்சுக்கிற கேரக்டர். அந்த அடிப்படையில் நாளைக்கு போய் பாருங்க, அந்த மக்களுடைய உணர்வுகளை கீறிட்டு, ஆறிக்கிட்டு இருக்கிற உணர்வுகளை கீறிட்டு இடைத்தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு மானங்கட்டத்தனமா ஓட்டு பிச்சை கேட்டுட்டு வரப்போறாரு. இது அங்க நடக்க போகுது. அந்த 41 குடும்பங்களை அரசு வேலை கொடுத்துட்டோன்னே கரூர் மக்கள் எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுறவங்க நினைக்கிறாங்க. கடந்த முறை அதே மக்கள் செருப்பாலி அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க விசில. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் சோசப்பு விஜய். மானம் இல்லையா? சூடு சொரணை இல்லையா? சாப்பாட்டுல உப்பு கூட தானே சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த விஜயபாஸ்கரை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா அழிஞ்சிருமா அது? அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆக இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் அங்க போறார். அந்த மக்கள் மீது அக்கறையோடலாம் இல்ல. அக்கறை பட்டு இருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே அந்த மக்கள் ஐயோ நம்மளை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்களேன்னு உணர்வு உண்மையிலேயே இவருக்கு இருந்திருந்தால், யாருக்குன்னா நம்ம சோசப்பு விஜய் இருக்கார்ல, இந்த சோசப்பு விஜய்க்கு இருந்திருந்தா முதலமைச்சருக்கு பதவி ஏத்துக்கிட்ட மறுநாளே அங்க போயிருப்பார். இந்த நம்மளை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க, இன்றைக்கு நம்ம அதிகாரத்துல இருக்கோம், அன்னைக்கு நம்மளை போக விடாம தடுத்தாங்க, இவர் சொல்ற கான்ஸ்பிரசி தியரி மாதிரியே வச்சுக்கலாம். திமுக அரசாங்கம் தடுத்ததுனே கூட வச்சுக்கலாம். இவருக்கு அதிகாரம் வந்துட்ட உடனே என்ன பண்ணிருக்கணுங்க? நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் நீங்களே சொல்லுங்க மக்களே. மறுநாளே படை பரிவாரங்களோடு பாதுகாப்போடு அந்த போய் மக்களை போய் சந்திக்க வேண்டித்தானே. யார் உங்களை தடுத்திருப்பா? யாருமே தடுக்க வாய்ப்பு இல்லையே. இப்ப ஏன் போறாருன்னா ஒரே காரணம், இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தல்ல நம்ம ஜெயிக்கணும், விசில் ஜெயிக்கணும். அதற்கு அந்த மக்களை கேடயமா பயன்படுத்தணும். கரூர் மக்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன், மிகுந்த மரியாதையோடு அந்த மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கரூர் மக்கள் தயவு செய்து இந்த நடிகனை நம்பாதீங்க. முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த நடிகனை நம்பாதீங்க. கடந்த முறை எப்படி வாக்களித்தீர்களோ அதே மாதிரியான ஒரு வாக்களிப்பை இந்த இடைத்தேர்தலில் நீங்க காட்டுங்க. விசில் தோற்கடிக்கப்படணும். அது பகிரங்கமாகவே நான் வந்து இது வந்து ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை நாளைக்கு அவர் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சேனல்ல ஒரு பிரச்சாரத்தை நான் தொடங்கிடுறேன். ஏனால் நீங்க வந்து உங்களுடைய வாக்கு மூலமாக இந்த அகம்பாவம் பிடிச்ச அதிக பிரசங்கித்தனமான ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற தாவேக அரசுக்கு மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டு வைக்கணும்னா கரூர் மக்கள் மீண்டும் தாவேகாவை தோற்கடிக்கணும். விசில தோற்கடிச்சா மட்டும்தான் உங்களுடைய இந்த செயலால் தமிழ்நாடு பல இடங்களில் நமக்கு எதிர்ப்பை காட்டுகிறது. நாம இன்னும் ஒழுங்கா ஆட்சி நடத்தல அப்படின்றது புரியும். அதிகாரம் மமதையிலையும் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு காவல்துறை என்கிற ஏவல் துறையை கையில வச்சுக்கிட்டு தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தனக்கு சாதகமாக்கிட்டு வராதவர்களை மிரட்டியோ ஏதோ ஒரு ஆசை வார்த்தைக்காரியோ சோபா செட்டு கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியோ குதிரை பேரமோ யானை பேரமோ ஒட்டக பேரமோ திமிக்கல பேரமோ பண்ண வச்சு அவர்களை தன் பக்கமா இழுத்து கொண்டு வாஷிங் மிஷினா மாறி தூய சக்தின்னு சொல்லி எல்லாரையும் வெளுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சோசப்பு விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஒரு நெருக்கடி மட்டுமல்லங்க, அவர்களுக்கு உணர்த்துகிற விதமாக கரூரில் தோற்கடித்தால் மட்டும்தான் அது சாத்தியம். பட் அதை செய்வீங்கன்னு கரூர் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடந்த முறை அதை செஞ்சீங்க. எல்லா இடங்களிலும்
பல இடங்கள்ல விசில் சத்தம் கேட்டுச்சு. தற்குறி ரசிகர்களால் இன்னைக்கு தரங்கட்ட ஆட்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கரூர் மக்கள் 41 நெரிசல் மரணத்துக்கு காரணமானவர் விஜய் என்பதை உணர்ந்ததுனால விசில ஓட விட்டீங்க. அதே விஷயத்த இப்ப செய்வீங்கன்னு நம்ம நம்புறோம். நாளைக்கு அந்த திட்டத்தோட அங்க போறா. இதுக்கு இடையே வந்து திமுக என்ன பண்ணிருக்குன்னா சிபிஐ கிட்ட ஒரு கடிதம், புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. அரசாணை எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை இதுவரைக்கும் 41 பேருக்கு அரசு வேலைன்ட்டு. ஆனால் அப்படி ஒரு திட்டம் இருந்தால் அதை தவிர்க்கணும். அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது நிவாரண உதவிகள் கொடுக்கறத பத்தி நாங்க எந்த குறையும் சொல்லல. ஆனால் அரசு வேலை என்றால் அது வரலாற்றுல ஒரு பிழையான விஷயமா மாறிடும். நாளைக்கு பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமா இதை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா கூட அரசு வேலை கொடுக்கணும்னு வந்துடும். எங்கேயாவது நடிகனை பார்க்க வந்து நெரிசல் செத்தாலும் அரசு வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை வந்துடும். அப்ப தன் கட்சிக்காரனுக்கு அரசு வேலை கொடுக்க வந்தா அரசு வேலைக்காக உண்மையிலேயே உழைத்து கஷ்டப்பட்டு படிச்சு காத்திருக்கிறவன்லாம் முட்டாளாக்கப்படுவான். இந்த வேலையை தாவேக அரசாங்கம் செய்வதை உச்சநீதிமன்றம் கண்காணித்து தடுக்கணும். சிபிஐ இந்த மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை முன்வைத்து திமுக தரப்புல RS பாரதி சிபிஐக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்தை சிபிஐ எப்படி கையாள போகிறது? உண்மையிலேயே இப்ப கம்யூனிஸ்ட் உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தாக்கல் ஆகியிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில விஜயனுடைய, அதாவது சோசப் விஜயனுடைய முதலமைச்சருடைய கரூர் பயணத்துல இந்த திட்டங்கள்ல எதுவும் மாறுதல் இருக்குமா, அல்லது அங்க போய் என்ன விஷயத்தை பொய்யாக வந்து பரப்புவாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அங்க கண்டிப்பா ஒரு குட்டி கதை இருக்கும். அந்த குட்டி கதை நிச்சயமாக கேடுகட்ட கதையா தான் இருக்கும். ஏன்னா உருப்படியா கதை சொல்ல தெரியாது. சட்டமன்றத்துக்குள்ளேயே வரலாற்று மதிப்பு மிக்க மாண்புமிகுக்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்த இடத்துல சில்வண்டுத்தனமா உட்கார்ந்து அப்பாவை காணவன் கதை சொன்ன கேடுகட்ட ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சர் சோசப் விஜயனுடைய செயல்பாடு நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். நேர்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த இடத்துல போய் அவர் சொல்லலாம்னு நினைச்ச அந்த கதைக்கு கதாநாயகனாக இன்றைக்கு வரைக்கும் சிம்ம சொப்பனமா அவருக்கு கண்ணில் விரலுட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜியை சிறையில வச்சுட்டு அங்க குட்டி கதை சொல்லலான்னு பார்த்தாரு. அது நடக்கல. அவரை கைது செய்து சிறையில வைக்க முடியல. வச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மக்களே, 41 மரணங்களுக்கு காரணமான அந்த கரூர் செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின ஆளை பாத்தீங்களா, நான் உள்ள வச்சுட்டேன், கர்மா சிறையில் அடைத்து விட்டதுன்னு சொல்லலான்னு பார்த்தாரு. நடக்கல. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது இப்ப பாட்டில் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய் போச்சு. அதுவும் சொல்ல முடியல, பல்ல காட்டிருச்சு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, முன் ஜாமீன். அவரை கைதும் பண்ண முடியாது. சோ என்ன குட்டி கதை புதுசா பிளான் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. தண்ணி வாங்கி கொடுக்க கர்நாடகத்திலும் தண்ணி வாங்க துப்பு இல்லை. எதுவுமே நடக்கல. இதுவரை இவர் அறிமுகப்படுத்துவோ இதுவரை அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற திட்டங்கள், அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே திமுக அரசாங்கம் செய்த திட்டங்கள். ஸ்டிக்கர் அரசாங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. புதிய திட்டம் எதுவும் இல்லை. கடைசி டெயில் பீஸா ஒரே ஒரு விஷயம், சென்னையில ஓடிட்டு இருந்தது பஸ், சில பஸ் எல்லாம். அந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற அந்த லெட்டர் ஓடும். அது சின்ன சின்னதா அது வந்து ஒரு எழுத்து ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப அதுல என்ன மாறுதல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, விடியல் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க, மகளிர் பயணம் அப்படின்னு வச்சிருக்காங்க. கேவலமா இருக்குங்க, அசிங்கமா இருக்கு. புதுசா திட்டம் கொண்டாட துப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நீங்க ஏதோ பண்ற மாதிரி ஒரு இன்னைக்கு வரைக்கும் இலவச பெண்கள் பயணம் யார் பயணம் பண்ணாலும் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பயணம் தான். அவருடைய திட்டத்தை தான் செயல்படுத்துறீங்க. 1000 ரூபாய் அவருடைய திட்டம் தான். மாணவர்களுக்கான திட்டம் 1000 ரூபாய். படைப்பகம் அப்படின்னு நீங்க மாத்துறீங்க. முதல்வர் படைப்பகம், முதல்வரை எடுத்துடுறீங்க. படைப்பகம்னு லைப்ரரிஸ் உருவாக்குனது அவர் தான். நீ இது மாதிரி எத்தனையோ திட்டங்களை செயல்பாட்டில், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், எல்லா திட்டங்களிலும் மிக நேர்மையாக நடந்தன கடந்த ஆட்சி. இப்போ கல்வித்துறையில மிக சிறப்பாக அரசு பள்ளிகள்ல மிக சூப்பரான விஷயங்களை செய்ததாக ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு பாராட்டி இருக்கு. யார? இந்த சோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இல்ல, இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, கல்வித்துறை செயல்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் பாராட்டி இருக்கு. இதை விட வேற என்ன? ஆக ஸ்டிக்கர் பாய்ஸா இருக்கிற இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய கரூர் பயணம் என்ன நடக்க போகுதுன்றத கரூர் போயிட்டு வரட்டும், அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு அவர் பேசுறதை வச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவளிங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.